நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பது கிடையாதுங்க. அரசியல் விஷயம் முடிந்தது. இப்போது குடும்ப பவுடர் பட்டுன்னு வாங்க நம்ம குடும்பத்துக்கு. நம்ம குடும்பம் நாங்க கொடுக்கறல அதனால சொன்னங்க. என் குடும்பம் என் குடும்பம்னா சரி விடுங்க புடிங்க. உங்க குடும்பம் சேர்த்து வாங்க. சரி விடு. அதாவது ஒரு நேரத்தில் என் மனைவி காந்தவல்லி இரண்டு குழந்தைகள், ஆண் ஒன்று பெண் ஒன்று ஈன்றெடுத்து விட்டு திடீரென்று மாரடைப்பார். அவள் இறந்த பிறகு என் மகன் விஜயன் என் மகன் நளினா இருவரை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி விட்டு என் மகன் விஜயன் இருக்கிறானே அயல்நாடு சென்றவர் பட்ட படிப்பை முடித்துவிட்டு நாயகன் திரும்பமாக இங்கு வந்திருக்கிறார். என் மகன் வருகிறான். நாடே விழா கோலமாக இருக்க வேண்டும். எப்படி மாதிரி தோரணம், மேல கச்சேரி, கையாடி மேளம், கரகாட்டம், ஒயிலாட்டம் அனைத்து ஏற்பாடு மொத்தம் ரெடி பண்றாங்க.
கடல் சூழே எப்பக்கம் ஒன்றிட்டு கன்னித்தமிழ் பிறந்த நாடு திருக்கோளை ஏற்றிய திருவள்ளுவர் பிறந்த நாடு கன்னித்தமிழாம் பாரதிதாசன் பிறந்த நாடு என் நாடு. அப்படி இருக்கு இந்த தேசத்தில் ஒரு பகுதியாக கருதக்கூடிய தேவரி நாட்டில் விஜயவர்மனுக்கு மகனாக பிறந்த விஜயன் என பெயர் பெற்று எனக்கோ இருப்பது ஒரு தங்கை. எனது தாயாரோ சின்னஞ்சிறிய வயதில் என்னுடன் பிறந்த என் தங்கையும் விட்டு மண்ணுலகம் விட்டு விண்ணுலகம் அடைந்து விட்டார். நானும் அயல்நாடு சென்றேன். பட்ட படிப்புகள் சீரும் சிறப்புடன் முடித்துவிட்டேன். இப்பொழுது தாழகம் திருப்பி கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது முதலாக என் தங்கையை பார்க்க வேண்டும். அதற்கு முன்பதாக இந்த இயற்கை காட்சிகள் அனைத்தும் பார்த்துவிட்டு பின்பு செல்லலாம். இன்னொருவர் வேதனை இவர்கள் இதயமற்ற மனிதருக்கு இதுவெல்லாம் வாடிக்கை. எத்தனை பெரிய மனிதருக்கு பார்த்துவிட்டு என் தந்தையை சந்திப்போம். கண்ணி தங்கா நலியா
பட்டியால குடியேன் இந்நாட்டு மன்னனுக்கு மகளாக பிறந்து நளினாயின வாழ்ந்து சென்று திரு தந்தை பார்க்க வேண்டும். அதற்கு முன்னாடி என்னுடைய அண்ணனை பார்க்க வேண்டும். அண்ணா அண்ணாடி வளையலும் நான் என்ன நோக்கத்துடன் தாய்நாடு சென்றேனோ அந்த நோக்கத்துடன் பட்டப்படி கூட நான் தானமரை முடித்து விட்டேன். தாய்நாடு சென்றேன், பட்டப்படி முடித்து விட்டேன். தாயகம் திரும்பினேன். நான் தாய்நாடு செல்வதற்கு முன்பதாக சின்னஞ்சிறு பெண்ணாக அழகாக இருந்தாய். இன்றைய தினம் உன்னை பார்ப்பதற்கு அசிங்கமா இருக்கின்றதம்மா. அண்ணா நீங்க பாத்துட்டு போகும்போது சின்ன குழந்தையா இருந்தேன். இப்போது வளர்ந்து ஆளாயிட்டேன். வளர்ந்து ஆனால் மட்டும் போதாதம்மா. நீ எப்படிப்பட்டவள் தெரியுமா? இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி, இன்பத்தில் சிரிப்பவன் ஞானி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி, தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன், நிலை உணராமல் சிரிப்பவன் நிதானம் மற்றவன், ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன், ஓடவிட்டு சிரிப்பவன் வஞ்சகன், உட்கார்ந்தே சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவளே இந்த கிராமத்தை சார்ந்த போல என் தங்கை நீயம்மா. உண்மையால் கள்ளம் கலபடம் இல்லாத உடம்பு வளர்ந்து விட்டது. உன் மனதில் தவறான எண்ணங்களோ இருந்தால் நீ இப்படி ஆக முடியாதம்மா. நல்ல எண்ணம் இருக்கவே நீ வளர்ந்து விட்டாய். தந்தையை சந்திக்க வேண்டும்.
உழைத்து பாபு போல் கொடி படர்ந்து அம்மாடி பவளம் போல் இதழ் விரித்து அந்த இதழிலே பூக்கப்பட்ட பூவை போல பூவை போலே எனக்கு தேடுகிறது அருமை செல்வங்களே. வாழ்க வாழ்க வாழ்க. சாமியே சரவணம் அப்பா இல்ல சாமியே உன்னை சொல்லணும்ப்பா. யார் சொல்றா? சாமி என்றா சாமி சரணம் சொல்ற. முதல்ல வெளி வந்த உடனே சபரிமலையை பத்தி அவதூறுவா பேசுற, அந்த ஐயப்பனை பத்தி அவதூறுவா பேசுற. நீ சபரிமலைக்கு போயிருக்கின்றியா? நாங்க அதுதான் வருஷம் போய் வரோம். போய் வர அப்பா ஐயா அப்பா, அந்த சபரிமலைக்கு போகும்போது மாலை அணிவித்து அந்த சரண கோஷத்தை எப்படி போடு, ஒரு முறை போட்டு காட்டு சாமி. சாமியே சாமியே உம்மால சொருணப்பா. என்ன செய்யுது? சும்மா அடிக்காத. என் நரம்புக்கு எதனா ஒரு பாதிப்பு ஆகட்டும். ஆனா நான் தான் வந்து உட்கார பெண்ண பக்கத்திலே சந்தோஷமா ஏன் சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு தான் போடுவேன். என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. கரெக்டா பண்ணுச்சா? என்ன செய்தாலும் அந்த சரணம் என்று சொல்லக்கூடிய கோஷம் சரியான முறையில் வர வேண்டும் என்றால் என்றால் நீ எத்தனை நாளைக்கு ஒரு முறை மாலை அணிந்து சபரிமலைக்கு போய் வருவோம் சாமி? நீ நாங்க எத்தனை நாள் தான் போடுவோம்? எத்தனை நாளைக்கு போவீங்க? 109 நாள் போடுவோம் நாங்க. 109 நாள். அது எந்த கணக்கு ஐயா? ஓ எந்த கணக்கு? அதான் 2.5 பங்கு. என்ன 2.5 பங்கா? 2.5 பங்கு. சபரிமலைக்கு செல்ல வேண்டும் என்றால் 48 நாட்கள், அதாவது ஒரு முழு மண்டலம் விரதம் இருந்து அந்த ஐயப்பனை தரிசனம் செய்தால் நல்லது என்று உரைத்தார். அந்த முழு மண்டலம் என்பது என்ன தெரியுமா? நவ கிரகங்கள் 9. யார் 9? நவ கிரகங்கள் 9, ராசி பலன்கள் 12, நட்சத்திரங்கள் 27, அனைத்தும் ஒன்று சேர்ந்தது 48 நாட்கள் முழு மண்டலம். 27 நட்சத்திரங்களுக்கு மாலை அணிந்து அந்த ஐயப்பனை தரிசித்து நெய் அபிஷேகம் செய்தால் நல்லது. 27 நாளுக்கு போடுவியா? போட மாட்டேன். சரி போகட்டும். 12 ராசி பலனுக்கு மாலை அணிவித்து தகுந்த முறையில் பூஜை அளித்து தரிசனம் செய்தால் நன்று. அதாவது செய்தியா? இல்ல. 9 நவகிரகங்களுக்காவது 9 நாள் மாலை அணிவித்து பூஜை செய்யறியா? அப்படி செய்யலனா எப்படிடா உன் வாயில சரண கோஷம் ஒழுங்கா வரும்? ஐயப்பன் பேரை கெடுக்குறீங்கடா 2 பேரும் சேர்ந்துக்கினு. ஆமா பின்னாடி இருக்கிறவங்க கண்ணு ஐயா என் மகன் வந்துட்டா இல்லையா? நிகழ்ச்சி ஏதாவது தவக்கலை எங்க மலக்கலை? நாடக கலை.
சிப்பா பொம்பளை இந்த ஆடானா குண்டு சவுடல இந்த ஆடா என்ன பஸ் குண்டு தூள மாட்டி எதிர்த்து போய் சாரி யாருக்கு வந்து தெரியும் கம்பல பாஞ்சி பேர் அவளோ தான் ஒத்துக்குது எந்த பஸ் ஐயோ அப்பா நல்லா ஆரம்பிச்சு பண்ணியாட்டோம் உக்கால வாங்கி கேக்குறாங்க மச்சான் எல்லாரும் அவளை கேட்டா பரவாயில்ல எல்லாரும் சேர்த்து கேக்குறாங்க நான் வந்து ஆடுறா ஒரு அக்கா கேக்குது சரிடா அந்த பஸ்ஸுக்குறால என்ன பண்ணியாட்டுன்னு கேக்குது ஏய் கத்திரிக்காய் கால் மொச்ச மாதிரி இருக்கற அவளை இட்டு வந்தது யாரு கத்திரிக்காய் கால் மொச்ச நாங்கறேன் அத்தை போடு போய் கத்திரிக்காய் கால் கொஞ்சம் சூப்பரா இருக்கும் ஏய் அவளை இட்டு வந்தது யாரா இந்த நெட் வந்தா வீட்ல பாக்க சொல்ல நல்லா இல்லடா பட்டாவுல வந்தோனே அப்படியே ஏய் போறல ஏய்டா அதுக்கு எல்லாரும் ஓத்தன் கேட்டிருந்தா மரியாதை கிடையாதா என்ன மரியாதை மேல வா நீ ஏதோ தான் ஜாடி கீ போடு வந்து ஜாடி சொல்லியா மேல ஏட்டா ரைட் ரொம்ப ஓவரா இருக்கு நான் திருப்பி ஏறிட்டேன் நீ போடா ஏட்டா சொல்லிட்டு வந்தா கேட்ட வந்து மவுத்து புடி கறிக்குது கொஞ்சம் மேல தூக்கிடுவா அவளை தூக்கி கலச மாதிரி கலச மாட்டவா அச்சா இப்போ மச்சான் ஒரு ஆள் நம்பிக்கை தான் வந்து அவன் நம்பிதானே வரவா அவன் என்ன கைதியாக பாருவா உன்னை என்ன கேட்டா அடிக்குவா மச்சான் அடிக்கல மாட்டவா என்ன வர அங்க டிச்சரை போய் என்ன மச்சான் கேட்டா என்ன பின்னா ஓத்தன் கேட்டா எல்லாரும் என்ன போ சரி வா ஓய் மாலியோ மாலி ஏன்னா யாரோட போறேன் நான் வச்சு போட்டு பார்த்தேன் கலந்தானா ஓ சூத்தோ வாயோ மரதக்காரன் மரதல என்னடா பையா ஒரு மருதங்கார மரியாதை இல்லையாடா ஒரு மருதங்காரனால கேக்குற நீ இரு ஒரு மருதங்காரனா கேட்ட நீ அவரை சரி நீ என்ன கேட்ட மருதங்காரனால கேட்ட நீ என்னடாப்பா ஒரு மருதங்கார கேட்கலாமா என்ன கேட்டா என்னடா கேட்ட என்ன கேட்டப்பா என்னப்பா என்னடா என்னடான்ற எனக்கு மாதிரி கூட மாட்டியா இப்ப என்னன்ற நீ அடிப்பாம்பழுகிற நம்மளே அவன் என்ன கேட்ட நான் ஒத்துக்கிறேன் அவர் எம்மா பெரிய ஆளு எனக்கு ஒண்ணு அவரு அவனுக்கு ஒண்ணு நான்றா நீ கேட்காம இந்த வாத்தியா பாரு ஏடா பையா இதுடா உனக்கு தானே அதோ வந்து பாரு ஒண்ணு நான் இருக்கிறேன்டா அசிங்கப்படுத்தாதுடா என்னடா ஆமாண்டா தட்டு சோறு தாளம் போற பெல்லி தேவடியா கம்முனு போய் தாளம் டேய் ஏன்டா அப்படி அழிஞ்சு போற பெரியவங்க மரியாதை பேசுற ஏன்டா அழிஞ்சு போறாங்களா நான் அழிஞ்சு பாய் மேல போறேன் நீ போய் அப்ப தட்டு போ அச்சி ஓடு வாடியா மலே வாடி சட்டா பேசுறதுக்கு மச்சான் கம்கியர் என்னடா முருதங்கார் எது வந்துறாரு என்னது முருதங்கார் என்னடா மொத்த சோத்துக்கு மால அடிக்குறா ஓடியாரே புடி சோத்துக்கு புது சோத்துக்கு பொடியா முங்குறே அந்தம்மா தட்டு சோத்துக்கு தாளம் போடும் சரி அவங்களா விட்டுரு தலை எதுக்கு வந்துறீங்க நான் யாரு நீ யாரு யார் ரேஞ்ச் என்ன ரேஞ்ச் என்ன என் கெபாசிட்டி நான் பேசிக்கிறேன் எதுக்கு வந்துற குத்து சோத்துக்கு கூத்தால வந்துடா கூத்தால வந்து கம்மியா அவங்க திட்டலாமா அவங்க யாரு யாரு நமக்கு அப்பா அம்மாடா ரெண்டு பேர் சேர்ந்து புள்ள கொடுத்தமா ஆமா நான் யார் குண்டி கூப்பிடு ஏ குண்டி
இன்னைக்கு கைய வச்சா இன்னைக்கு கால வலிக்கு போறா. என்னடா ஆச்சு? எனக்கு சப்ப வரலடா. இந்த வேலை எப்படி ஆரம்பிச்சா? பேசுனா மலமோட வந்து ஏடா பையா இதா எனக்கு அடுப்பானா உள்ள ஒரு 4 பேர் இருக்காங்க போறியா? சொல்றேன். ஓ சொன்னியா? ட்ரைனிங் அது சொல்லி கொடுக்குறா கம்மி எடுக்கடா. அது மேல அடிக்குறா. மண்ணடிச்சு மச்சான் நான் கவனிக்கல. மண்ண அடிக்காத. செங்கல் வாங்க அடி. வெள்ள வெள்ளப்பா. பாருப்பா. என்னடா இது? ஜவுளி கடை பொம்மடா அது. ஓஹோ. ஆடி ஆப்பர். ஆபரு. பொம்மல சொருணா ஸ்டோர். பாருங்கள். பாருங்கள். வந்து ஏறுங்கள். ஏறுங்கள். பாருங்கள். வந்து ஏறுங்கள். ஏறுங்கள். ஆடி ஆஃபர். ஆஃபர். பொம்மல சரவணா ஸ்டோர். பழக்க பெரியவரே ரெண்டு பேருமே வேலை உண்டு. ஒருத்தனுக்கு வாடி. நின்னுக்கிரி போகாதம்மா. டேய், ஒருத்தனுக்கு ஒருத்திதான் எங்க அந்த பையன் இல்ல. என்ன நீ சொல்ல அந்த வார்த்தை. போடு. யாரா யாருக்கு பெரிய வேலை ஆகுது? ஆ. அத்து போய் கோயிகரி பெட்டி தொடுனா சொல்றது பெரிய வேலையே. டேய் என்ன பேசுறியா அம்மா? ஐயோ ஐயோ. என்ன ஸ்டேஜ் தாங்க மாத்து மோதி புட்டுக்குன்னு டேய் அத பத்தி நீ ஃபீல் பண்ண கூடாது ஏன்னா? டேய் ஆ? ஊருக்கார தான் ஃபீல் பண்ணணும் ஏன்னா? எதுனா ஒண்ணு ஆச்சுன்னா ஆ. என் கணக்குல தான் பிடிப்பாங்க உன் கணக்குல பிடிப்பாங்களா இது ரொம்ப கணக்கு பெரிய கணக்கு. டேய். ஏற்கனவே குத்த 3.5 லட்சமா அது வருமா வராதான்னு தெரியல. என்னது? இந்த பாரு மூவாம்பேரி சபையில உன் சைஸ்க்கு யாருன்னா இருக்கிறாங்களா பாரு. ஏண்டா எந்த எங்க அம்மா உட்காந்துக்கிறாங்க யாரு? தோபரு எங்க அக்கா அந்த பச்சக்குது. டேய் அங்க பாரு. அதுக்கு மேல ஏன் மேல கை வைக்கிற? ஒரு ஆம்பளை தான் நானு. நான் ஒரு 1.5 ஆம்பளை நினைக்கிறேன். ஏன் மேல கை வைக்கிற? ஓடுறாங்களா? நான் ஒரு ஆம்பளை வராங்களா? சொல்லம்மா. நான் யாரு? உங்க வீட்டு தண்ணி விடுறாள் நானு. உங்க வீட்டு தண்ணி விடுறாள் நானு. அதுதான் வந்துக்கிறேன். அதுக்கு தான் நான் திருநாமல்ல இருந்து. தமிழ்நாட்டு பையா. எங்க தங்கச்சி தண்ணி விட கொடுக்குறாள்ரா. ஆமாப்பா. புத்தி அங்க போகுது பாரு. ஐயோ உனக்கு நல்லா புரியுதா? இவன் ரைட் அவளை 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்பாலே. கூடுறா பால. டேய் நான் யாரும் தெரியாம பேசிட்டு இருக்கேன் யாரு? நான் யார் தெரியுமா யாரு? திண்டிவனம் திண்டிவனம். திண்டிவனத்துக்கு முன்னாடி ஏ வெள்ளிமேடு பேட்டை ஏ அம்மா பச்சை பொறுக்கினா ஏன் காஞ்சா பொறுக்க மாட்டியா? ஐயோ என்னடா? என்னடா? பச்சை பொறுக்க. டேய். தண்ணி சாத்து பாலை குடிச்சிடணும் நானு. ஏன் என்ன வாய் மாறிக்காத. ஆ, ஐயோ கொஞ்சத்துக்கு மேல கொஞ்சது மேல டேய் ஆ? இது மாரி பேசிந்து உன்னை வச்சு செய்வேன் நானு நாங்க எல்லாரும் சேர்ந்தா உன்னை வைக்காம செய்வோம். என்ன தெரியுங்களா நான் செய்றீங்க. அப்படியா டேய் உனக்கு மத்த விட்டுக்கு தொடர்பு கட்டலே அனுப்பி நானு ஐயோ என்ன மூஞ்சி காட்டுற நாட்டி சாப்பிடு நாட்டி டேய் என்ன மூஞ்சி காட்டுறா. டேய் மரியாதை கட்டுக்கும் நீ சாந்தி சங்கமைக்கு சாரங்களை போய் நான் வடி ஏதோ அனுப்பிடுறது கீழே இருக்க மேல அழுத்தா என்ன வாயில் குத்துறா? என்ன வரும் போறோம்னா அடிக்கிறா. மருந்து வரியா போச்சு நெளிப்புனா நெளிக்க மாட்டேன். கை வர டேய் நான் யாரு தெரியாம பேசிட்டு இருக்கேன் யாரு? ஆ? டேய் பொம்பளைக்கு பொம்பளை ஆம்பளைக்கு ஆம்பளை எனக்கு தெரியுமே. என்ன தெரியும் ஆம்பளை தானே. டேய் வா. டேய் பாத்துக்கு வாத்தி எப்படியான்ற இப்ப கூட சொல்றேன் பாரு. எப்படி ஆனா தவறான வார்த்தை கிடையாது. தவறான ஆனா வார்த்தை எல்லாம் கிடையாது. புரிஞ்சுறாங்க தவறான வார்த்தை தான். ஆ. தேவருக்கெல்லாம் மடியாள். அடியா அது நம்ம ஆளுங்க சுருக்கி சுருக்கி செவிடான்ட்டாங்க. ஆ. அதாவது ஐதீக புராணம் வச்சு அதுல கேட்டா ஆ. எல்லாருக்கும் புரியும். எப்பவுமே அது தப்பான டேய் வார்த்தை. இருந்தாலும் அந்த வார்த்தை யூஸ் பண்ண கூடாது ஏன் என்ன? டேய் அம்மா யார் தெரியுமா அது பத்தி நீ சொன்ன வார்த்தை யூஸ் பண்ண கூடாது. ஆமாண்டா. டாபர் சொல்ல டேய் கூடாது. யாருக்கு ஒரு ஜாப் என்ன தொட்டப்ப கட்டையில அடிப்பு எடுத்தனா எத்தனை தொடப்பு கட்ட வச்சுக்கிறா? அது தீய தொட்டுன்னு அடிப்பு நானு அதோட மனமா இருக்குடா. டேய் அம்மா யார் தெரியுமா யாரு? பத்தினி பராசக்தி ஆ? உத்தமி ஓம் சக்திரா அங்கலமா தாயே. நீ யார் பல்ல உட்கார்ந்திரியோ? லலிவ் போட்டியே லலிவ் ஓ முத்தமி ஓம் சக்தி பத்தினி பராசக்தி சொல்றாளே. டேய் என்ன இவ முத்தமியோ? ஆ இல்ல இந்த ஊர்ல எத்தனையோ ஐயோ டேய் எத்தினிவா டேய் நான் உனக்குடா
என்னம்மா நான் நாடத்துக்கு வர மாட்டேன். ஏன் வரமாட்டா இந்த ஓய்வு முடிஞ்சா என்ன பண்ணா? என்ன பண்ணா போன திரும்ப வரும். நான் மூஞ்சி ஒயிட் மூஞ்சா மூஞ்சி கண்ணாடி பாத்துட்டா கூட்டோட போனா சந்தி மாதிரி அடிச்சு மாமா என்ன பண்ணா போன திரும்ப வரும். வந்த திரும்ப வரும். பாட இறக்கி 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 கேட்கணும். பக்கத்துல இருக்குது பத்துக்கு யாரும் பாருங்க. நீ போற பசங்க சாவியோ இல்ல வண்டியில மாட்டி சாவியோ எங்க போய் நீ முடியும் கப்பல நேர்த்தியோ நீ சொல்லிதானே நான் போறேன். வந்து நீ சொன்னால் ஞாபகங்குது. பத்திரில அடிங்க அம்மா பாமா. ஓ என்ன வேலை பண்ணா? என்ன பண்ணா பணத்தை கட்டிட்டாங்க புடுவா. பணத்தை கட்டிட்டாங்க புடுவா. நான் வர மாட்டேன். ஏன் பணத்தை கட்டு திண்டிவனம் போயிடு. திண்டிவனம் போயிடுவா. ஆமா திண்டிவனத்திலே வந்து சூத்தாத்துறோம். இவன் என்ன வேலை தான் பண்ணா? என்ன பண்ணா 2 லட்சம் ரூபாய் கொடுத்து சிலிக்கான் வயசுல வந்துருக்குன்னா அந்த சிலிக்கான் போன குத்துற குத்து வெச்சு போச்சுன்னா சிசி எத்துக்கடா தேங்காய் முடியல. ஒரிஜினல் ஊர் ஏமாத்தல என்ன ஏமாத்த முடியாது. நான் என்ன கொட்டாவுல பாக்கலையா? அத எடுக்குத்தோம் வைக்கித்தோம் காய வைக்கித்தோம். அத எடுக்குத்தோம் வைக்கித்தோம் காய வைக்கித்தோம். டேய் ஊர் ஏமாத்தலாம் என்ன ஏமாத்த முடியாது. டேய் சரி போ ஆம்பளை சிக்கடா ஏய் போடி வாயே. செய்யாரு போ. டாக்டர் சப்பி இருப்பாரு. துணி வந்தா எடுத்து டாக்டர் பேசி போவா திருப்பி சுத்தி வச்சுட்டு. யார் டாக்டர் பேர் என்ன? சப்பி உனக்கு தெரியுமா டாக்டர்? தெரியுமே. போய் எக்ஸ்போர்ட் ஆகுற. ஆமா தட்டி சார். தென ஃபேமிலிக்கு இல்ல நீ ஃபேமிலி டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணு. ஆம்பளை கிட்ட வரணும். ரோஜா ஆம்பளை கிட்ட வரணும். கைப்பட ரோஜா வந்து டேய் குட்டி அது வாரம் இல்ல. குட்டியா ஆ யார பாத்து குட்டின்ற இது நான் கூட பாத்து குட்டி அது பாத்து குட்டி. டேய் இது மாதிரி பேசிந்த அவனை வெண்டக்காய் புற மாதிரி புட்டுடுவான் அப்படிக்கு. குட்டி சும்மா வைக்காதே. ஏன் என்ன கையாருக்கு லோடு ஏத்து. அடியே பண்ணே சொல்லுடா. இது சாதா வண்டிலே வெண்டை இல்ல சொன வண்டி. நீ கை வச்சு பாரு. நான் கை வச்சுனா சொன எப்படி பிக்குது ஐயோ மட்டும். நான் வரலப்பா சொல்லுடா. அடா யப்பா முதுவாடாது டேய். முடியாம கடிக்குதா சாமி. அப்படியே சம ஆட்டாத. அப்படியே துமே சம வால்பாட்டில விட்டா 10 வீட்டுக்கு வாசுகால ஜன்னலே டேய் எங்க இருக்கறீங்க அப்ப? என்ன போட்ட பக்கத்துல அடிப்பேன் நானு. நீ நல்லா அடிப்ப. ஒரு மூஞ்சி மேல குத்துவனா? இருக்கிறார் பாரு. யாரு? எல்லக்கல்ல மேல நாய் உட்கார்ந்துக்கிற மாதிரி. டேய் எஜமான் நீ ஆடு. ஆடு ஆடு. அப்படியே அவர் வாயில ஒய்வு. என்ன ஓய்வுனா? சொல்லு. சொல்லுதானே. நாட்டில் ஏதா குறைகள் இருந்தால் குறைகள் இருந்தால் குச்சிக்கிட்டு தான் அனுப்பும். என்னடா? பணத்தமா பணத்தானே. ஆடியா? டேய் நான் காட்டுமா? நான் பாக்கட்டுமா? நல்லா ஆடியோமா? ஆடுடா. ஆகட்டும் சிறப்பாக.